வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 4-3 10வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சைன் ஆஃப் ஒய் பிளஸ் இசட் மைனஸ் எக்ஸு, சைன் ஆஃப் இசட் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்ஏ, சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் இசட் என்பன கூட்டுத்தொடரில் உள்ளன. இந்த 3 உறுப்புகள் கூட்டுத்தொடர்னு கொடுத்துருந்தாங்க, எடுத்து எழுதிட்டோம். முதல் உறுப்பை T1ன்னு, ரெண்டாவது உறுப்பை T2ன்னு, மூணாவது உறுப்பை T3ன்னு எடுத்துக்கிட்டோம். நம்ம என்ன நிரூபிக்கணும் பாருங்க. tan x, tan y, tan z என்பன கூட்டுத்தொடரில் இருக்குன்னு நம்ம நிரூபிக்கணும். சரியா? கூட்டுத்தொடர் வரிசை நம்ம 10ஆம் வகுப்புல நல்லா தெளிவாக பார்த்துருப்போம். அப்படியே பொது வித்தியாசம் சமமாக இருக்கும். பொது வித்தியாசம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி மூன்றாவது உறுப்புல இருந்து ரெண்டாவது உறுப்பை நம்ம மைனஸ் பண்ணணும். இதுதான் பொது வித்தியாசம். கண்டுபிடிக்கலாமா பாருங்க. ரெண்டாவது உறுப்பு இந்த இடத்துல என்ன இருக்கு? சைன். சைன் சைன் z பிளஸ் எக்ஸு மைனஸ் ஒய்ஏ மைனஸ் முதல் உறுப்பு பாருங்க. சைன் ஒய் பிளஸ் இசட்டு மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு எதுக்கு சமமாக இருக்கும்? மூன்றாவது உறுப்பு மைனஸ் ரெண்டாவது உறுப்பு. மூணாவது உறுப்பு பாருங்க. சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் இசட் மைனஸ் ரெண்டாவது உறுப்பு பாருங்க. சைன் ஆஃப் இசட்டு பிளஸ் எக்ஸு மைனஸ் ஒய். சரியா? இப்போ பாருங்க, நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போகிற ஃபார்முலா சைனும் மைனஸில் இருக்குது. அப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த ஃபார்முலா பயன்படுத்தலாமா? அப்போ 2 cos c + d/2. இது c, இது d, இது c, இது d. ஃபார்முலா பயன்படுத்துங்க. 2 cos c + d/2, cக்கு பதிலாக z ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஒய்ஏ ப்ளஸ் டிக்கு பதில் என்ன இருக்குது? y ப்ளஸ் இசட்டு மைனஸ் எக்ஸு பை 2. அதுக்கடுத்து பாருங்கள், சைன் இருக்கா ஃபார்முலாவில்? சைன் ஆஃப் ரெண்டையும் மைனஸ் பண்ணி எழுதணும். சியோட மதிப்பு பாருங்க. இசட் ப்ளஸ்ஸு எக்ஸு மைனஸ் ஒய். இது அப்படியே மைனஸ் பண்ணால் இது மைனஸாக மாறும், இது மைனஸாக மாறி இது ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ மைனஸ் ஒய்ஏ மைனஸ் இசட்டு ப்ளஸ் எக்ஸு மைனஸ் மைனஸ் ப்ளஸ். நம்ம மைனஸ் பண்ணும்போது அந்த குறி அப்படியே மாறிடும். பை 2 ஈக்குவல் டு பாருங்கள், இந்த ஈக்குவல் இங்கே ஆரம்பிக்கிற பாருங்கள், இதே ஃபார்முலா தான். அங்கே என்ன இருக்குது? சைன் சி மைனஸ் சைன் டி ஈக்குவல் டு 2 காஸ் சி ப்ளஸ் டி. ரெண்டே கூட்டுங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் இசட் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் பை 2 இன்ட்டு சைன் இப்போ ரெண்டே மைனஸ் பண்ண போகிறோம். என்ன இருக்குது பாருங்கள்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட். இதை மைனஸ் பண்ணால் மைனஸ் இசட், இதை மைனஸ் பண்ணால் மைனஸ் எக்ஸு, இதை மைனஸ் பண்ணால் மைனஸ் இட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். பை 2. இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஈக்குவல் டு பாருங்கள், இது ரெண்டும் சமமாக தானே இருக்குது. அப்போ இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். இந்த ரெண்டு கேன்சல் ஆகிடும். எப்படின்னா, இதுங்க பெருக்கலுக்கு இந்த மாதிரி வகுத்தில் மாறுமா, அப்போ கேன்சல் ஆகும். இதெல்லாம் ஒரே லைன் தான். இந்த 2 லைன் சேர்ந்து ஒரு லைன் தான். இப்போ பாருங்கள், மிச்சம் என்ன இருக்குது? காஸ் ஆஃப் இங்கே எது கேன்சல் ஆகும் பாருங்கள். கேன்சல் பண்ணுங்கள். ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கேன்சல். இங்கே ஒரு இசட், இங்கே ஒரு இசட் கூட்டினா 2 இசட் பை 2. இங்கே வாங்க. சைன் இதில் என்ன மிச்சம் இருக்குது பாருங்கள். முதல்ல கேன்சல் பண்ணுங்கள். எது கேன்சல் ஆகும்? இந்த இடத்துல இந்த ப்ளஸ் இசட்டும் மைனஸ் இசட்டும் கேன்சல் ஆகும். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2 எக்ஸு மைனஸ் ஒய் அப்போ மைனஸ் 2 ஒய்ஏ பை 2 ஈக்குவல் டு இந்த ஸ்டெப் பாருங்கள். காஸ் இதில் எது கேன்சல் ஆகும் பாருங்கள். ப்ளஸ் இசட்டு மைனஸ் இசட்டு கேன்சல், மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கேன்சல், ஒரு எக்ஸு ப்ளஸ் ஒரு எக்ஸு, அப்போ 2 எக்ஸு பை 2. இங்கே வாங்க. சைன் இங்கே எது கேன்சல் ஆகும் பாருங்கள். ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ் மட்டும் கேன்சலா? ஒரு ஒய் ப்ளஸ் ஒரு ஒய் கூட்டினா 2 ஒய். அந்த 2 நல்லா போட்டுருவோமா? சைன் 2 ஒய். அதுக்கடுத்து பாருங்கள், மைனஸ் இசட்டு, அப்போ மைனஸ் 2 இசட்டு பை 2. அடுத்த ஸ்டெப் பார்க்கலாமா? பாருங்கள், இந்த இடத்துல இந்த ரெண்டு கேன்சல். எது மட்டும் வரும்? காஸ் இசட் மட்டும் வரும். இந்த இடத்துல சைன் ஆஃப். இதுலேருந்து 2 பொதுவாக எடுத்துட்டோம்னா 2 இன்ட்டு என்ன எழுதிக்கலாம்? ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. 2 இன்ட்டு
எக்ஸ் மைனஸ் ஒய் பொதுவாக எடுத்துட்டோம், மிச்சம் எக்ஸ் ஒய் மட்டும் இருக்கும் பை 2. இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு காஸ் ஆஃப் இந்த ரெண்டு கேன்சல் என்ன வந்துடும், வெறும் எக்ஸ் மட்டும் வரும். இந்த இடத்துல சைன் ஆஃப் 2 பொதுவாக எடுத்துட்டோம்னா ஒய் மைனஸ் இசட்டு பை 2. இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். அடுத்த ஸ்டெப் பாருங்க, காஸ் இசட்டு சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸு சைன் ஆஃப் ஒய் மைனஸ் இசட். இவ்வளோதான் மிச்சம் இருக்குது. இப்போ பாருங்கள், நமக்கு இந்த காஸ் இசட்டு எந்த பிரச்சனையில் இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். என்ன ஃபார்முலா? சைன் ஏ மைனஸ் பி, சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. அதாவது இங்கே எக்ஸ் ஒய் இருக்குது, நம்ம ஏ மைனஸ் பி. என்ன ஃபார்முலா அப்படின்னா, ரெண்டு மாறி வரும் பாருங்க. எப்படி வரும்? சைன் ஏக்கு பதிலாக எக்ஸு இன்ட்டு காஸ் ஒய், ஒய்க்கு பதில் காஸ் ஒய் தான், பிக்கு பதிலாக ஒய். சரியா? இங்கே மைனஸ்னால் மைனஸ் தான், அப்படியே மாறி வரும் பாருங்க. காஸ் எக்ஸு இன்ட்டு சைன் ஒய். இதை விரிவுபடுத்திட்டோமா? அதே மாதிரி தான் ஈக்குவல் டு இதை விரிவுபடுத்த போகிறோம் பாருங்க. காஸ் எக்ஸ் அப்படியே வந்துடும். இதுக்கு ஃபார்முலா காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு காஸ், ஃபஸ்ட்டு சைன். சரியா? காசில் சைன் மாற்றிடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? சைன் ஆஃப் சைன் ஒய் காஸ் இசட். மைனஸ் இருக்கா? மைனஸாக இது அப்படியே மாற்றி எழுதணும். எப்படி எழுதணும்? காஸ் ஒய் சைன் இசட். சரியா? இப்போ பாருங்கள், என்ன செய்ய போகிறோம்னா, இந்த காஸ் இசட்டை உள்ளே பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? என்ன வரும் பாருங்க, சைன் எக்ஸு காஸ் ஒய்யு காஸ் இசட்டு. அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே காஸ் எக்ஸு, இந்த இடத்துல பாருங்கள் இது சேமாக வராதே, இந்த இடத்துல என்ன வரும்? ஒய் வரும். சரியா? இந்த இடத்த மாற்றிக்கங்க, இந்த இடத்துல ஒய், இந்த இடத்துல ஒய். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எழுதும்போது. சரியா? காஸ் எக்ஸு சைன் ஒய்யு நம்ம எதை கொண்டு பெருக்கிறோம்? காஸ் இசட்டை கொண்டு பெருக்கிறோம். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இதை உள்ளே பெருக்கும்போது என்ன வரும்? காஸ் எக்ஸு சைன் ஒய்யு காஸ் இசட். இங்கே உள்ளே பெருக்கும்போது மைனஸ் அப்படியே வந்துடும். காஸ் எக்ஸு காஸ் ஒய்யு சைன் இசட். சரியா? இப்போ பாருங்கள், இந்த மொத்தம் இந்த ஈக்குவல் இந்த பக்கம் 2 உறுப்பு, இந்த பக்கம் 2 உறுப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் ஒரு இதை கொண்டு வகுக்க போகிறோம். எதை கொண்டுனா, வகுத்தல் பை காஸ் எக்ஸு காஸ் ஒய்யு இன்ட்டு காஸ் இசட்டை கொண்டு வகுக்க போகிறோம். ஏன்னா நமக்கு டேன் வரணும் இல்லையா? அப்போ பாருங்கள் என்ன ஆகும் பாருங்கள், இந்த முதல் உறுப்பு இருக்கா? என்ன இருக்குது? சைன் எக்ஸு காஸ் ஒய்யு காஸ் இசட். எதை கொண்டு வகுக்கிறோம் நம்ம? காஸ் எக்ஸு காஸ் ஒய்யு காஸ் இசட்டை கொண்டு வகுக்கிறோம். மைனஸ் ரெண்டாவது உறுப்பு பாருங்கள் என்ன இருக்குது? காஸ் எக்ஸு சைன் ஒய்யு காஸ் இசட். நம்ம எதை கொண்டு வகுக்கிறோம்? காஸ் எக்ஸு காஸ் ஒய்யு காஸ் இசட்டை கொண்டு வகுக்கிறோம். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இங்கே வாங்க, எல்லாம் ஒரே லைன் தான், அது எல்லாம் சேர்ந்து ஒரே லைன் தான். காஸ் எக்ஸு சைன் ஒய்யு காஸ் இசட் பை என்ன வரும்? நம்ம எதை கொண்டு வகுக்கிறோம்? காஸ் எக்ஸு காஸ் ஒய்யு காஸ் இசட்டை கொண்டு வகுக்கிறோம். மைனஸ் அடுத்து பாருங்கள், லாஸ்ட் உறுப்பு காஸ் எக்ஸு காஸ் ஒய்யு சைன் இசட் பை எதை கொண்டு வகுக்கிறோம்? காஸ் எக்ஸு காஸ் ஒய்யு இன்ட்டு காஸ் இசட். சரியா? இப்போ பாருங்கள், எது நமக்கு கேன்சல் ஆகும் பாருங்கள். காஸ் ஒய் காஸ் இசட் கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது? சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ்னா டேன் எக்ஸு, சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ்னா டேன் எக்ஸ். இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். காஸ் எக்ஸு கேன்சல், காஸ் இசட் கேன்சல். சைன் பை காஸ்னா டேன் ஒய்இ ஈக்குவல் டு, அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எது கேன்சல் ஆகும்? காஸ் எக்ஸு கேன்சல், காஸ் இசட்டு கேன்சல். சைன் ஒய் பை காஸ் ஒய் என்ன வரும்? டேன் ஒய் மைனஸ் காஸ் எக்ஸு கேன்சல், காஸ் ஒய் கேன்சல் என்ன வரும்? சைன் இசட் பை காஸ் இசட் என்ன வந்துடும்? டேன் இசட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு என்ன செஞ்சுக்கலாம்? இந்த இடத்துல
tan எக்ஸு இது இந்த பக்கம் கொண்டு வாங்க ப்ளஸ் tan z ஈக்குவல் டு tan ஒய்இ இது என்ன இருக்குது மைனஸ் இருக்குது அந்த வந்து ப்ளஸ்ஸாக மாறும் ப்ளஸ் tan ஒய்இ இப்போ பாருங்கள் நமக்கு இந்த பக்கம் எந்த மாற்றமும் இல்லை ஒரு tan ஒய் ப்ளஸ் ஒரு tan ஒய் கூட்டினா என்ன வரும் 2 tan ஒய் வரும் என்ன வரும் 2 tan ஒய்ன்னு வரும் அப்படி சைடை மாற்றி எழுதுங்க இங்கே என்ன இருக்குது tan எக்ஸு ப்ளஸ் tan இசட்டு அப்படி வேணால் மாற்றி எழுதிக்கலாம் தேர்ஃபோர் 2 tan ஒய் ஈக்குவல் டு tan எக்ஸு ப்ளஸ் tan இசட் அவ்வளோதான் கணக்கு முடிஞ்சுது தேர்ஃபோர் tan எக்ஸு tan ஒய் மற்றும் tan இசட் ஆகியவை என்னவாக இருக்கும் கூட்டுத்தொடர் ஆகும் எப்படி சார் கூட்டுத்தொடர் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வரலாம் அதை இப்போ நான் கிளியர் பண்ணுறேன் சரியா இப்போ பாருங்கள் இது வந்து என்னது முதல் உறுப்பு என்ன எடுத்துக்கலாம் T1 இது ரெண்டாவது உறுப்பு T2 மூணாவது உறுப்பு T3 ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை மைனஸ் பண்ணுங்கள் tan ஒய் மைனஸ் tan எக்ஸு எதுக்கு சமமாக இருக்கும் 3லேருந்து 2 கழிங்க மூணாவது உறுப்பு tan இசட்டு ரெண்டாவது உறுப்பு tan ஒய் இப்போ பாருங்கள் இந்த tan ஒய் இங்கே இருக்கட்டும் இதை இடத்துல கொண்டு வாங்க என்ன மாறும் ப்ளஸ் tan ஒய்யாக மாறுமா ஈக்குவல் இது மைனஸ் அங்கே கொண்டு வந்து ப்ளஸ்ஸாக மாறுமா tan எக்ஸு ப்ளஸ் tan இசட் இது இங்கே தான் இருக்குது tan ஒய் ப்ளஸ் tan ஒய் 2 tan ஒய்இ ஈக்குவல் டு tan எக்ஸு ப்ளஸ் tan ஒய் இது எப்படி இருக்குது இதான் நமக்கு தேவையான ஆன்சர் அதாவது tan எக்ஸு tan ஒய் tan இசட் கூட்டுத்தொடர்னா நமக்கு இந்த ஆன்சர் வரும் இந்த ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இது என்னவாக இருக்கும் கூட்டுத்தொடராக இருக்கும் சரியா நீங்கள் இது வரைக்கும் எழுதினா போதும் எக்ஸாமில் நீங்கள் இது வரைக்கும் எழுதாமல் இது எழுத வேண்டாம் இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக தான் சரியா இதுதான் அவங்க நிரூபிக்க சொன்ன ஆன்சர் நம்ம நிரூபிச்சிட்டோம் சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி